வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில்தான் நீ உன்னில் அவன். அவன் யார் நீ யார் பிரிவேது? அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அன்பர்களே, இந்த பதிவில் மனிதனுடைய மகத்துவத்தை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்கள்தான் மனிதர்கள். இறைவன் தன்னைத்தானே ரசிப்பதற்காக எடுத்த வடிவமே மனித வடிவம் என்று அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இறைவன் தனது சாயலிலேயே மனிதனை படைத்தான் என்கிறது விவிலியம். இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள்தான் இறுதியாக பூத்த மலர்கள் என்றால் என்ன பொருள்? ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கின வரைக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வந்து கொண்டே இருந்தன. அவ்வாறு வந்த எந்த உயிரினங்களானாலும், குறிப்பாக யானை, சிங்கம், புலி, இன்னும் ஏன் டைனோசர் போன்ற பிரம்மாண்டமான உயிரினங்களால் கூட இந்த பிரபஞ்சத்தை, அதன் தோற்றத்தை, பிரபஞ்ச இயக்கத்தை, பிரபஞ்சத்தின் ஒரு கூறாக உள்ள இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் தோன்றிய கோடிக்கணக்கான உயிரினங்களை கண்ணால் கண்டு அனுபவிக்கக்கூடிய மற்றும் காதால் கேட்டு அனுபவிக்கக்கூடிய, நாக்கால் சுவைத்து அனுபவிக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலன்கள் உணர்வுகளை கூட உணர முடியாத அளவுக்கு உலக இன்பங்களை அனுபவித்து தன் வியப்பை வெளிப்படுத்தவோ அல்லது ரசிக்கவோ இயலாத அளவிற்குத்தான் விலங்குகள் வரைக்கும் இருக்கிறது. பிறகு மனிதன் என்ற ஓர் உயரிய ஒப்பற்ற உயிரினம் தோன்றித்தான். என்ன இவ்வளவு பெரிய சூரியன், எவ்வளவு அழகான நிலவு, பெய்யும் மழையின் எழில்தான் என்ன, வானவில்லின் வனப்புதான் என்ன, கண்டு அனுபவிக்க எவ்வளவு காட்சிகள், கேட்டு அனுபவிக்க எவ்வளவு ஓசைகள், குயிலின் இனிமை, மயிலின் நடனம், ஆர்ப்பரிக்கும் அருவி, மயிலின் அழகும் வண்ணமும், தேனின் சுவை, கோடிக்கணக்கான மலர்கள், கோடிக்கணக்கான வண்ணங்கள், வட்டமிடும் பட்டாம்பூச்சிகள், வானூரும் புல்லினங்கள் என்று எத்தனை எத்தனை படைப்பு! அத்தனை படைப்பிற்கும் தன் புருவத்தை உயர்த்தி வியப்பை வெளிக்காட்டியவன் மனிதன் ஒருவனே. இவ்வளவையும் எப்படி வந்தது? யார் இதற்கெல்லாம் அதிகாரி? இத்தனை படைப்புகளுக்கும் காரணமான அந்த சக்தி எது என்ற கேள்வியோடு அதற்கு விடை தேடும் முயற்சி என்று தன் மூலத்தை நோக்கி, தான் உட்பட அனைத்தையும் படைத்தவனை நோக்கி பார்க்கும் வியக்கும் அளவுக்கு அறிவு விரிவு ஏற்பட்டதே. அப்போதுதான் மனிதன் சிறந்தவனாகிறான். இதற்கு மேல் சிறந்த உயிரினம் தேவையில்லை என்று படைப்பு அல்லது பரிணாம தத்துவத்திற்கு இறைவன் முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். எனவேதான் பிரபஞ்சம் என்ற நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர்களே மனிதர்கள் என்கின்றார்கள். இந்த அறிவு இயக்க சிறப்புக்கு காரணம் மனம் என்ற 6வது அறிவுதான். மனிதன் தன் மூலத்தை அறிய முற்பட்டதாலேயே 7வது அறிவு உள்ள ஒரு ஜீவ இனத்தின் தேவை இல்லாது போய்விட்டது. பிரபஞ்ச உயிரின பரிணாமம் மனிதனோடு முற்றுப்பெற்று விட்டது. இனி மனிதன் மனிதனாக, தேவனாக, தெய்வமாக உயர வேண்டியதுதான் மீதமாக உள்ளது. ஆனால் மனிதனை தேவனாக, தெய்வமாக விடாமல் தடுப்பது எது? மனிதனையும் 5 அறிவு விலங்குத்தன்மையோடு தான் வைத்திருப்பது எது? அதுவும் அவனின் 6வது அறிவாகிய மனமேதான். ஏனென்றால்
வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆம், ஆனாலும் அதுதான் உண்மை. மனிதன் பரிணாம நியதிப்படி விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்ததாலேயே விலங்கினத்தின் அத்தனை பதிவுகளும் மனிதனிடமும் மனதின் வழியாக பதிவாகி இருக்கின்றன. அதனால் மனிதனின் மகத்துவத்தை மனிதன் உணராத காரணத்தால் தன்னிலை மறந்து செயலாற்றுகின்றான். மனித மனத்தின் உண்மை நிலை என்பது இயற்கையின் கருவூலமே ஆகும். இறைவனின் சொத்துதான் மனித மனம். அதை அருள் தந்தை அவர்கள் மிக அழகாக ஒரு கவியிலே வலியுறுத்துகிறார்கள். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமாம், மனதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதிலே உள்ளதெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். இந்த கவியின் பொருள் என்னவென்றால், மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ. இயற்கை என்றால் இறைவன். இறைவனுடைய மாபெரும் நிதி, அதாவது இறைவனுடைய மாபெரும் சொத்து எது என்றால் மனம்தான் என்கின்றார். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம். அந்த மனதை நாம் உயர்த்துகின்ற அளவிற்கு நமக்கு இன்பம் கிடைக்கிறது. அந்த மனதின் மதிப்பு தெரியாமல் அதை தாழ்த்துகின்ற அளவுக்கு நமக்கு துன்பம் ஏற்படுகிறது. ஆனாலும் இந்த மனதிலே உள்ள அத்தனை விஷயங்களையும் நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் மகரிஷி அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார்கள். அப்போ இறைவன் தன்னுடைய பொக்கிஷத்தை, தன்னுடைய கருவூலத்தை ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் வைத்திருக்கின்றார். அப்போ இறைவன் மிகப்பெரிய செல்வந்தன். அவன் செல்வமாகிய கருவூலத்தை மனித மனத்திலே ஏன் வைத்திருக்கின்றான் என்றால், மனிதன்தான் அந்த கருவூலத்தை திறந்து அத்தனை செல்வங்களையும் அனுபவிக்க தகுதியானவன் என்பதால் மனிதனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு அழகான ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு ஊரிலே ஒரு பிச்சைக்காரன் நின்றபடி பிச்சை எடுத்துக்கொண்டே இருப்பானாம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் அவன் ஒரே இடத்திலே வந்து நிற்பதும் கையேந்தி பிச்சை கேட்பதுமாக இருந்திருக்கின்றான். யாராவது கொடுத்தால் வாங்கி கொள்வான். யாரிடமும் தொந்தரவு பண்ணி எதுவும் கேட்பதில்லை, வாயும் பேசுவதில்லை. ஒரு நாள் அந்த பிச்சைக்காரன் இறந்து போய்விட்டான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவன் மேல் ஒரு தனி மதிப்பு வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அவன் பிச்சை எடுத்தால் கூட யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்வதில்லை. அமைதியாக சாந்தமாக இருப்பான், கையை நீட்டுவான், பிச்சையிட்டால் வாங்கி கொள்வான், இல்லை என்றால் ஒன்றும் சொல்ல மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக இருந்தானே என்று சொல்லி அவனுக்கு அந்த ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும், அதுவும் அவன் எந்த இடத்துல நின்றானோ அந்த இடத்திலேயே ஒரு ஞாபகமாக ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று எண்ணினார்களாம். அப்பொழுது சிலை வைப்பதற்காக அவன் நின்ற இடத்திற்கு கீழே தோண்டுகிற போது, அஸ்திவாரம் பதிக்கின்ற போது ஒரு 2 அடி 3 அடி ஆழத்திலேயே ஒரு பெரிய கலயத்திலே தங்க காசுகள், வைரங்கள், வைடூரியங்கள் நிறைந்திருந்ததாம். அப்பொழுதுதான் அந்த ஊர் மக்கள் நினைத்தார்களாம், இவ்வளவு பெரிய அரிய செல்வத்தை, சொத்தை, பொக்கிஷத்தை தன்னுடைய காலுக்கடியே வைத்து கொண்டு இவன் போகின்றவர்கள் வருகளிடத்தெல்லாம் 5 பைசா 10 பைசா பிச்சையாக வாங்கியிருக்கின்றானே, இவன் தனக்கு காலுக்கு கீழே இருக்கின்ற அந்த அரிய சொத்தை, செல்வத்தை மறந்துவிட்டானே என்று அந்த கதை சொல்கிறது. இது எதை உணர்த்துகிறது என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் அந்த இறைவனுடைய கருவூலம் புதிந்து கிடைக்கிறது. அதை அனுபவிக்க தெரியாமல் அதை வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இன்னும் இந்த மனதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இந்த மனிதனுடைய தன்மையையும் அதனுடைய உயர்வையும், அது ஏன் தன்னிலை மறந்து மனிதன் செயல்படுகின்றான், ஏன் மனம் மனிதத்திலே தாழ்வாக இருக்கிறது என்பதை பற்றியும் அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் சிறப்பாக சிந்திப்போம். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.